ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட மைண்டில் உங்களை பற்றி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மார்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷேர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ utilize memories, confusion, nosity, fragile, deforture, emotionally baggage, travel, self-healing, milestone, opposing, so bottom of the deck, depth. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ண போகிறதுக்கு மைண்டுக்கு தாட்ஸ் என்ன, உங்களோட ரிலேஷன் பற்றின தாட்ஸ்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போர்சைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் நினைக்கிற விஷயம் என்ன, மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரொம்ப கோவப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் ஆக்சுவலி எமோஷ்னலி உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் டிபெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் குறைச்சி நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணும்போதாக இருக்கட்டும், நீங்கள் கால் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லைங்க நம்ம அவுட்டிங் போகிற டைமாக இருக்கட்டும், இந்த பர்சன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், சடனாக உங்களை ஹர்ட் ஆக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஏதோ இவரோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், அது உங்களை எத்தனையோ வாட்டி ஹர்ட் ஆக்கிட்டு எமோஷ்னலி உங்களை டவுன் ஆக்கிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ஆசைகள் ஒன்று பார்க்கணும், பேசணும், அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் இவர் உங்களை எமோஷ்னலி இவர் டவுன் ஆக்கிட்டு, இல்லைங்க எமோஷ்னலி இவர் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது ஒரு பர்சன் எல்லா பழியும் தூக்கி இவங்க மேலே போட்டு எனக்கு ஒன்றும் சரியில்லை, ஒன்றால் தான் எனக்கு லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ், என்றைக்கு நீங்கள் லைஃப்பில் வந்து அன்றைக்கி தொடர்ந்து எனக்கு ப்ராப்ளம், இன்றைக்கி வரைக்கும் லைஃப்பில் ஒரு முடிவில்லை, இல்லை ஒரு ஹாப்பி இல்லை, நீ லைஃப்பில் என்றைக்கு எதுக்கு நான் ஒன்று பார்த்துருவோம், நீங்கள் லைஃப்பில் எதுக்கு தான் வந்தியோ, தேவையில்லாத சில ரீசன்ஸாக இருக்கட்டும், சில பள்ளிகளாக இருக்கட்டும், இது எல்லாம் உங்ககிட்ட போட்டுட்டு இவரும் போயிட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ட்ரஸ்டேஷன் ரிலேஷன் வந்துட்டு இவனை எத்தனையோ வாட்டி எமோஷ்னலி ஹர்ட் ஆக்கிட்டு. ஓகே, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்மளை எமோஷ்னலி நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குறது நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு. பட் இவனை எத்தனையோ வாட்டி எமோஷ்னலி இவனை ஹர்ட் ஆக்கிட்டு டவுன் ஆக்கிட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். ஓகே, உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர கோவமாகும். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு நீ என் லைஃப்பில் இனி வந்துடாத, நீ வந்தது போதும், என்னை ஹர்ட் ஆக்குறது போதும், நீ ஏமாத்திட்டு போனது போதும், இனி என் லைஃப்பில் வந்துடாதுங்க ஒரு கோவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ இந்த வைப்லெஸில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷேர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த வைப்லெஸில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவரோட தாட்ஸ் ஆக்சுவலி இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு. ஓகே, ஏன்னா இது ஒரு செப்பரேஷன் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பு, இவர் லாஸ்ட் எல்லா பள்ளிந்துக்கு இவங்க தலைக்கு மேலே போட்டு வச்சுட்டு இவர் போயிட்டு உண்டு, ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனும் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இவரை நீங்கள் தாங்கியும் போல் தேங்கியும் போல் நம்ம சொல்லலாம். ஓகே, இவரோட தாட்ஸ் என்ன கரண்டில் இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு உங்களோட மைண்டில் இவர் இருக்காரா இல்லையா, இந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ரூடாக இருப்பீங்கன்னு இவர் நினச்சி பார்க்கல ஆக்சுவலி. ஓகே, ஸோ இவர் ஃபீல் பண்ணுற விஷயம், இப்போவும் உனக்கு என் மேலே ஸ்நேகம் இருக்கா இல்லையா, இந்த ஒரு கொஷின் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுட்டு. ஓகே, ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஹர்ட் ஆகிறதுக்கும் டவுன் ஆகிறதுக்கும் இவருக்கு லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வந்து இவருக்கு கரண்ட்லி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை எத்தனையோ வாட்டி ஹர்ட் ஆகிருக்கலாம்,
திட்டி விட்டுருக்கலாம். நீ வரப்போ எனக்கு கெரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு சம்பாதிக்க முடியல, அங்கே போக முடியல, இங்கே போகல, எனக்கு இதெல்லாம் போச்சுன்னு இவர் உங்களை திட்டிருந்தாங்க அப்படின்னா கரண்ட்லி இவரே ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இவர் ஆக்சுவலி எஃபோர்ட் கொடுக்குறாரு. இவர் எதிர்பார்க்குற ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லைங்க இவர் எதிர்பார்க்குற ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இவருக்கு எந்த வழியில் கிட்டே நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி ஃபினான்ஷியலி இவர் ரொம்ப டவுன் ஆகிட்டுண்டு, லோ ஆகிட்டுண்டு. இவருக்கு இப்போ ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவை. ஓகே, இவருக்கு இப்போ இவர் இப்போ துவண்டு விழுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் க்ரியேட் ஆகிட்டுண்டு. இவருக்கு இப்போ ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவை. பட் இவருக்கு கிடைக்கல. ஓகே, இப்போ இவர் மனசிலாக்கிட்டுண்டு. எஸ், அப்போ நீ எத்தனை மாத்திரம் நீ அங்கே எமோஷனலி ஹர்ட் ஆகிருப்பா. அதே இப்போ எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும், பட் உன்னோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது எத்தனை மாத்திரம் உனக்கு நான் பெயின் கொடுத்துருப்பேங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டுண்டு. ஓகே, இல்லைங்க உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்கறதுக்காக வந்து ஒரு செப்பரேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ எனக்கு அதுதான் இங்கே ஃபீல் ஆகுது. இவருக்கு இப்போ மனசிலாகுது நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் வேல்யூ வைத்து அனுபவிச்சிருப்பீங்க. இது நினைக்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு நாட்கள் போக போக ரிலேஷன்ஷிப் இன்னும் க்ளோஸாக இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டுண்டு. இன்னும் உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபுல் ஆகிட்டு சில சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், சில ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், அது உங்களை பற்றின ஒரு மெமரிஸை இவருக்கு தூண்டி விடுது, ட்ரிகர் பண்ணி விடுது நம்ம சொல்லலாம். உங்களை பற்றி ஒரு ஞாபகங்களை வர வைக்கிறது நம்ம சொல்லலாம். இவர் கரண்ட்லி உங்கள் மெமரிஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்காரு. ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. உங்கள் மெமரி இவர் ஆக்சுவலி எமோஷனல் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயும், ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு டைம்லேயும் இவரோட மைண்டில் வரக்கூடிய ஒரு தாட்ஸ், உன்னைய லைஃப்பில் நீ ஒன்று வந்துருந்தீங்க நல்லா இருந்திருக்கும்ல, இன்னும் இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்தி விட்டுருக்க மாட்டால, அந்த ஒரு தோட்டலோட மைண்டில் உண்டு. ஓகே, நான் ஆக்சுவலி இந்த பர்சன் நான் எல்லாமே நீ ஹாப்பியாக இருக்கேன், உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியுது, பட் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலையே அந்த ஒரு கொஸ்டினே இங்கே வச்சுட்டு ஆக்சுவலி. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவர் ஆக்சுவலி இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் நான் ஒன்று என்றைக்கே பார்த்துடும் அன்றைக்கே நான் வந்து என்ன சொல்கிறது அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு, பயங்கரமாக நான் அட்டாச்சும் ஆகிட்டு உண்டு. பட் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் சேஃபாக கொண்டு போகணுங்கிற தாட் ஒருபோதையும் மைண்டு இல்லாமல் போயிட்டே அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் கூட பேசும்போது நான் ஒன்று எத்தனையோ வாட்டி ஹர்ட் ஆக்கிட்டு இக்னோர் பண்ணிட்டு. பட் இன்றைக்கி அந்த மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் என் லைஃப்பில் அது ஒரு ப்ரீசியஸாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஓகே, பட் இவர் ஆக்சுவலி இப்போ இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் வேணும். ஓகே, எனக்கு குறைச்சி பீஸ் வேணும், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். இவருக்கு எங்கேயும் கிடைக்கல நம்ம சொல்லலாம். மேபி ஒரு சில பர்சன்ஸ் மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டுலாம், இதுவும் குறைச்சி பீஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி உங்கள் கூட ஒரு லாங் ட்ராவல் போகிறதுக்கு திங்க் பண்ணுறாங்க, இல்லைங்க ஆசைப்படுறாங்க, இல்லைங்க ஆல்ரெடி நீங்கள் லாங் ட்ராவல் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த மெமரிஸை இவங்க மைண்டில் இப்போ திங்க் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். இதுதான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்டில் தாட்ஸு. இந்த மாதிரி லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர்ஸில் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.